உங்களுக்கும் இப்படி ஒரு நாள் இருந்திருக்கா? எதுவுமே பண்ண பிடிக்காத நாள்? வணக்கம் மக்களே. நேரத்துலேருந்து மைண்டில் நிறைய குழப்பங்கள். மார்னிங் எந்திக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. ஆஃபீஸ் போகவும் பிடிக்கல. சரி லீவை போட்டுருவோன்னு நம்ம வயலுக்கு தண்ணி ஊற்றிட்டே லீவை சொல்லிட்டு வந்து திரும்ப தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 10:30 மணி போல் தான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல சாப்பாடு சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் மதிய சாப்பாடு, ஈவினிங் வரை எதுவுமே பண்ணவும் பிடிக்கல. நான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா முடிய வெட்டு எல்லாம் நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்சை தட்டக்கூடாதுன்னு வண்டியை எடுத்துகிட்டு போய் முடிய வெட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு புக்கை ரீட் பண்ணிட்டு இன்றைக்கான நடைபயணம். ஆனால் ஒர்க் அவுட் ஓப்பி அடிச்சிட்டேன். இன்றைக்கி புக்கில் படித்தது என்னென்னா, ஒரு ஆள் எவ்வளோ தான் அறிவாளியாக இருந்தாலும் சோசியல் ஸ்கில்ஸ் இல்லைனா கஷ்டம்தான். கான்வர்சேஷன் ஸ்மூத்தாக போகாது, ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியாது, நான் என்ன சொன்னாலும் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம சின்ன வயசுலேயே எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு சின்ன சின்ன மேனஸை சொல்லிக் கொடுக்குறது, நான் வெர்பல் சிக்னல்ஸை சொல்லிக் கொடுக்குறது, மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க லைஃபுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த சோஷியல் ஸ்கில்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ அறிவு இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அப்புறம் எங்கள் அம்மா நேற்று சூப்பர் மார்க்கெட் போனதில் ஒரு கூப்பன் கிடச்சிது. அதை யூஸ் பண்ணிடலான்னு நம்ம நண்பர் கூட போய் அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு சில திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். எல்லோரும் ஜாலியாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.